முட்டை குழம்பு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கான 3 டீஸ்பூன் போட்டுட்டேன். கொஞ்சோண்டு வெந்தயம், கருவேப்பிலை கொஞ்சோண்டு. இது குழம்பு தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஈஸியான குழம்பு ரெசிபி பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் 4-5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். பல்லாரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். லேசாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பல்லாரி ஒரு 6 பல்லாரி எடுத்துருக்கேன், ஒரு மீடியமான பல்லாரி. அப்புறம் தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சு போட்டுக்கலாம். ஓகே, இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்குற டைமில் தேங்காய் எடுத்து அரைச்சி வந்துடலாம். தேங்காய் வந்து சின்ன பாதி மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். ஜீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், சோம்பு வந்து 1 டீஸ்பூன் சோம்பு இதை சேர்த்து அரைச்சி வந்துடலாம். ஒரு 20 மிளகு போட்டு அரைச்சி வந்துடலாம். சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இதுவுமே வதங்கிட்டு இருக்குது. இந்த குழம்பு வந்து 4 பேர் சாப்பிடலாம். அதுக்கான பொருள் தான் போட்டிருக்கிறேன். ஒரு 2.5 டீஸ்பூன் மல்லித்தூள், வத்தல்தூள் சேர்த்து போட்டுக்கிறேன். இது சேர்த்து அரைச்சி வச்ச மசாலா. மல்லித்தூள் வத்தல்தூள் தனித்தனியாக இருக்குதுன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள், வத்தல்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த மல்லித்தூள் வத்தல்தூள் வாசனை போகட்டும், சேர்த்து வதக்கிக்கலாம். இது இப்படி ஈஸியாகவே பண்ணிடலாம். இந்த மாதிரி கூட எடுத்து வச்சு சாப்பாட்டில் பிரச்சனை சாப்பிடலாம். தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை அப்படியே கலந்து விட்டுலாம். தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்படி வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கி டக்குன்னு மசாலா போட்டு ஒரு குழம்பு ரெடி பண்ணிடலாங்க. இதில் முட்டையும் ஊற்றிக்கலாம். முட்டை இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், முட்டை வேண்டாம்னா. உப்பு போட்டாச்சு. தேவைக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். வந்து ஒரு 2 எடுத்துருக்கிறேன். இது உடச்சி கலக்கிட்டு வரேன். பாருங்க, 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. எந்த காயுமே சேர்க்கல. வெங்காயம் தக்காளி வச்சு ஒரு குழம்பு வச்சாச்சு. வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டையை ஊற்றிடலாம். நீங்கள் முழு முட்டையை ஊற்றினால இது ஊற்றிக்கலாம். கலந்து விட்டுருங்க. முட்டை வந்து ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். நல்லா 3 நிமிஷம் கொதிச்சு நல்லா வெந்துருச்சு. முட்டை பாருங்கள் நல்லா வெந்துட்டு